நீங்கள் பார்த்துட்டு இருக்க சைபர் சிஸ்டம் சேனல். என்னுடைய பேர் சுகேஷ்வர். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எப்படி கார்ட்டூன் வீடியோ மேக் பண்ணுறது, அதுவும் உங்களோட ஃபேஸை வச்சு, அதாவது நம்மளோட ஃபேஸை வச்சு கார்ட்டூன் வீடியோ மேக் பண்ணுறது எப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி எப்படி ஒரு அனிமேஷன் கார்ட்டூன் வீடியோ மேக் பண்ணுறதுன்றதை நம்ம வந்து போட்டிருந்தோம். 380 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும் போதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம 800 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியாச்சு. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமா அந்த வீடியோவும் கன்ஃபார்மாக போய் பாருங்கள். ஸோ அது இதுக்கு வந்து நம்ம 2 ஆப் தாங்க பார்க்க போகிறோம். சப்போஸ் இந்த சீரீஸ்க்கு வந்து 30 லைக்ஸ் கிடச்சதுன்னா, அதாவது 30 லைக்ஸ் கிடச்சதுன்னா நம்ம வந்து செகண்ட் பார்ட்டாக இன்னொரு ஆப்பை வந்து நம்ம வந்து ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம இதை எப்படி க்ரியேட் பண்ணுறது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஷவுட் அவுட். நீங்கள் நம்ம கிவ்வேல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் மறக்காமல் அந்த வீடியோ போய் பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம மேக் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஜிஃப் மாதிரி தான் இருக்கும். 3 to 5 செகண்ட்ஸ் தான் வந்து இதை நம்ம மேக் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ என்னடா இது கொஞ்சம் பிரைட்னஸாக இருக்குதுன்னா பார்க்காதீங்க. இவ்வளோ நேரமாக பார்த்தது வந்து 2 நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. பட் இது வந்து இன்றைக்கி எடுத்த வீடியோ தான். ஸோ இந்த அனிமேஷன் வீடியோ க்ரியேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து மொத்தமாக இந்த வீடியோவில் 2 ஆப்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அந்த 2 ஆப்ஸோட லிங்க்குமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்களும் போய் செக் பண்ணி பார்க்கணும்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா, இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறமா. ஸோ 2 ஆப்ஸில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ஆப் நேம் பார்த்திங்கன்னா மார்ஃபின். ஸோ இதில் வந்து ஆர்டர் வைஸாலாம் ஒன்றும் பார்க்க போகிறது கிடையாது. சும்மா 2 ஆப்ஸ் தான் காமிக்க போகிறேன். ஸோ இதில் உள்ள என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ ஸோ அதெல்லாம் நான் வந்து சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த மார்ஃபின் ஆப் ஓப்பன் பண்ண உடனே இந்த சைடில் காமிக்கிறேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து விஜய் சாரோட ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கலாம். யாராச்சும் செலிப்ரிட்டியோட ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோ சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யாரோட ஃபோட்டோ வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோலாம் நீங்கள் சூஸ் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் அனுப்பிச்சி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜிஃபை பார்த்துட்டு அவங்களே சிரிச்சிருவாங்கன்னே சொல்லி ஆகணும். ஸோ அந்தளவுக்கு காமெடியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம எப்படி அந்த ஜிஃபை மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போது வந்து மேலே பார்த்தீங்கன்னா நிறையாவே கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. நியூ, மீம், ஃபோர்ட் நைட், அதுக்கு அடுத்தது வந்து சூப்பர் ஹீரோ, காமெடி, அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இதில் வந்து நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சூப்பர் ஹீரோன்ற ஒரு கேட்டகரியை நான் வந்து சூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அயன்மேன் சார் இருக்காங்க, அதுக்கடுத்தது டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸ்பைடர்மேன், ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து அயன்மேன் சூஸ் பண்ணுறேன் சும்மா. ஸோ சூஸ் பண்ண உடனே ஜென்ரேட்டிங் ஜிஃப்னு காமிக்கும். ஸோ அது கீழே வந்து உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாதேன்றதுக்காக அந்த ஜிஃபுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் சும்மா ஆன்சர் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லைனா அப்படியே கூட வெயிட் பண்ணலாம். ஸோ ஆன்சர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொஸ்டின்ஸை நீங்கள் வந்து அந்த மூலியமாகவே நீங்கள் வந்து டைம் பாஸும் பண்ணிக்கலாம். அந்த ஜிஃபை வந்து ஜென்ரேட் பண்ணிகிட்டு இருக்க டைத்தில். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஜிஃபை வந்து ஜென்ரேட் பண்ணிடுச்சு. கெட் யுவர் ஜிஃப்னு காமிக்கிறது. ஸோ இப்போ வந்து நம்ம அதையும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை சூஸ் பண்ண உடனே உங்களுக்கே தெரியும். ஸோ மேக் பண்ணியிருக்கு. ஸோ எப்படி இருக்குதுன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போது இதில் வந்து நீங்கள் டேரெக்டாகவே வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கலாம், இன்ஸ்டாகிராமுக்கு ஷேர் பண்ணிக்கலாம், இல்லை அதர்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணி அதில் வரைக்கும் இதில் கூட நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ இன்ஸ்டாகிராம், ஜிமெயில், அதுக்கு அடுத்தது வாட்ஸ்அப், ஈஸி ஷேர்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. ஸோ என்னோடய ஃபோனில் இருக்கிறதெல்லாம் நான் வந்து உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களோட கேலரியில் கூட இதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதை டவுன்லோடுன்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த மாதிரி இந்த ஆப்பில் எக்கச்சக்கமான கேட்டகிரிஸ், எக்கச்சக்கமான டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலிமா நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் 10 கூட செஞ்சுட்டு போகலாம் போல். ஸோ அந்த மாதிரி அவ்வளோ இருக்குது உண்மையாக சொல்ல போகணுன்னா. ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மேலே வந்து உங்களோட ஃபோட்டோ மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ அதுக்கு லெஃப்ட் சைட்லேயே ஷர்ட் மாதிரி போட்டு கொஸ்டின் மார்க்கில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது உங்களோட ஷர்ட் கலர் என்னது, ஷர்ட்டோட நேம் என்னது, ஸோ இதெல்லாமே இந்த இடத்துல போய் சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கும் உங்களுக்கு கேட்டகரியெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ சட்டையை தேடுறதுக்குள்ளே இருக்கே 1 வருஷம் ஆகும் போல், அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே ஸோ இந்த ஆப் ஒரு நல்ல ஆப் தான். ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த இந்த ஆப்போட நேம் பார்த்திங்கன்னா ரீஃபேஸ். ஸோ இந்த ஆப்போட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சப்போஸ் இல்லையா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் கூட டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். பட் இப்போ கிடையாது, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறமா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணோன்னே ஓப்பனிங் இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து 2 பர்மிஷன் கேட்டிருப்பாங்க. 2 டிக்கை போட்டு விட்டுட்டு
கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே ஒரு ஜிஃபும் வருது, அதுவே காமெடியாக இருக்குது பாருங்கள். ஸோ பர்மிஷன்ஸ்க்கெலாம் அலோன்னு கொடுத்துட்டு உங்களை வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்க சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுனா எடுக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் கேலரியிலேருந்து கூட சேவ் பண்ணாலும் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது உங்களோட ஃபோட்டோலாம் சூஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து நிறைய டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஜாக் ஸ்பேரோடது இருக்குது, ஹல்கோடது இருக்குது, ஸோ இந்த மாதிரி நிறையா இது இருக்குது. ஸோ இதில் வந்து ஸ்பைடர்மேனோடது கூட இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த டெம்ப்ளேட் வேணாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த டெம்ப்ளேட்லாம் எனக்கு பத்தலைன்னு சொன்னிங்கன்னா சர்ச் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஸோ அந்த சர்ச்லேயும் போயிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்க முடியும், எந்த மாதிரிலாம் ஜிஃப் வேணும்னு, எந்த மாதிரிலாம் டெம்ப்ளேட்ஸ் வேணும்னு. ஸோ அப்படி நீங்கள் கூட போய் சர்ச் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஹல்கோடது நான் வந்து ஹல்கோட ஜிஃப் வந்து நான் இப்போ க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே ரீஃபேஸிங்னு சொல்லி காமிக்கும். ஸோ ரீஃபேஸிங் ஆகட்டும். இப்போ வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ரீஃபேஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ உங்களுக்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து விஜய் சாரோட ஃபோட்டோ வந்து அந்த ஹல்கோட இதில் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து சேவ்டி கேலரின்றதை சூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து கேலரியில் கூட சேவ் பண்ணிக்க முடியும். அண்ட் இதே மாதிரியே நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குதுல்ல, ஸோ இதில் கூட நீங்கள் வந்து இப்படி தான் போய் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து வேறு ஏதாச்சும் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணணும்னு நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா ஸோ அந்த டெம்ப்ளேட்டுக்கு மேலே வந்து ரைட் சைடு கார்னரில் வந்து ரிங் மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா கேமரா இப்போ நீங்கள் கரெக்டாக ஃபோட்டோ எடுக்கிறீங்களா இல்லைனா கேலரியிலேருந்து சூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் வந்து அதில் கொடுத்து நீங்கள் வந்து ஃபோட்டோ வேறு கூட சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோ வந்து எனக்கு வேணாம், நான் வந்து டெலீட் பண்ணணும்னா ஸோ இந்த கீழே வந்து ஹோம் பேஜுக்கு பக்கத்துலேயே வந்து லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ நம்ம அதை கிளிக் பண்ணிட்டு மேலே ஒரு பென்சில் ஐக்கான் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம அதை கிளிக் பண்ணோன்னா டெலீட் ஆல்ன்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், இல்லைனா இந்த ஃபேஸுக்கு மேலே வந்து மைனஸ்ன்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் இது மூலிமா கூட ஃபேஸஸை வந்து டெலீட் பண்ணுறதுனா கூட டெலீட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் நீங்கள் வேறு ஏதாச்சும் இடத்துல வந்து ஒரு ஜிஃப் பார்த்துருக்கீங்க, ஸோ அந்த ஜிஃப்பில் உங்களோட ஃபேஸ் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட இந்த ஆப்பில் அது வந்து பண்ண முடியும். பட் அதுக்கு வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது ப்ரோமோடுக்கு நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரோமோட் போகணுன்னா கன்ஃபார்மாக பே பண்ணி ஆகணும். நீங்கள் வந்து பே பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கேலரியிலேருந்து கூட அந்த ஜிஃப்பை ஆட் பண்ணிவிட்டு அந்த ஜிஃப்பில் உங்களோட ஃபேஸ் இல்லைனா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபேஸை கூட வச்சு நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இப்போது நான் வந்து இந்த 2 ஆப்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த 2 ஆப்ஸுமே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2 ஆப்ஸோட லிங்க்குமே நான் வந்து முதல்ல சொன்ன மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வீடியோட எண்டிங் வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ உங்களை ஃப்ரெண்ட்ஸோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்கள் இன்னும் நம்மளோட ஃபேமிலி மெம்பர்லாம் ஒருத்தராக ஜாயின் பண்ணலாம், கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கூடவே சேர்த்து பண்ணுங்க. மீண்டும் உங்களோட அடுத்த சந்திக்கிறேன். உங்களுக்கு தமிழ் வளர் டெக்னாலஜி. பாய்.